இந்த உலகம் ஒரு ஆணிடம் எப்போதும் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறது. நீ என்ன சாதித்தாய்? ஆனால் ஒரு ஆணிடம் யாரும் கேட்காத ஒரு கேள்வி இருக்கு. நீ எவ்வளவு வலியை தாங்கி இருக்கிறாய்? இந்த கதையின் நாயகன், அவன் பெயர் ஆதவன். அவன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். அவன் பிறந்த நாள் அவன் அம்மா மட்டும் சிரித்தார். அவன் அப்பா மட்டும் அமைதியாக இருந்தார். ஏனெனில் அந்த குடும்பத்தில் பிறந்தது ஒரு குழந்தை இல்லை, ஒரு பொறுப்பு. ஆதவன் சிறியவனாக இருந்தபோது அவன் கனவு கண்டான். நான் பெரியவனானதும் என் அம்மாவுக்கு ஒரு வீடு, பெரிய வீடு கட்டணும். என் அப்பா இனிமேல் வேலைக்கு போகக்கூடாது. அவன் கனவு கண்டான். ஆனால் வாழ்க்கை அவனுக்கு கனவு காண நேரம் கூட தரவில்லை. அவன் வயசு 10. ஒரு நாள் இரவு அவன் வீட்டில் சாப்பாடு இல்லை. அவன் அம்மா பாத்திரம் காலியாக இருந்தாலும் அவனை பார்த்து சிரித்து சொன்னான், அம்மா, ஆதவா, எனக்கு பசிக்கலை, நீ சாப்பிடு. ஆதவன் அந்த நாள் புரிந்து கொண்டான், பசியை மறைக்க சிரிக்கிறாங்கன்னு. அந்த நாள் முதல் அவன் ஒரு குழந்தை இல்லை, அவன் ஒரு ஆணாக ஆரம்பித்தான். பள்ளியில் அவன் நண்பர்கள் எல்லாம் சிரித்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஆதவன் மட்டும் அமைதியாக இருந்தான். ஏனெனில் அவன் வயசுக்கு அதிகமான யோசனைகள் அவன் தலையில் இருந்தது. நாளைக்கு வீட்டில் சாப்பாடு எப்படி வரும்? அப்பாவுக்கு உடம்பு சரியா இருக்கும். அம்மா ஏன் இவ்வளவு சோர்வாக இருக்காங்க? ஒரு நாள் அவன் அப்பா வேலைக்கு போன இடத்தில் விழுந்து காயமடைந்தார். டாக்டர் சொன்னார், டாக்டர், இவரால் இனிமேல் கடினமான வேலை செய்ய முடியாது. அந்த ஒரு வார்த்தையை அந்த குடும்பத்தின் நம்பிக்கையை உடைத்தது. அவன் அம்மா அமைதியாக அழுவார். அவன் அப்பா தலையை கீழே குனிந்தார். ஆனால் ஆதவன் மட்டும் அழவில்லை. அவன் அமைதியாக வெளியே போனான். அந்த இரவு வானத்தை பார்த்து அவன் ஒரு முடிவை எடுத்தான். ஆதவன், இனி இந்த குடும்பத்துக்கு நான் தான் ஆதாரம், நான் தான் இந்த வீட்டின் பலம், நான் அழக்கூடாது. அடுத்த நாள் அவன் பள்ளிக்கு போகவில்லை. அவன் வேலை தேட ஆரம்பித்தான். அவன் வயசு 15 தான். ஆனால் வாழ்க்கை அவனை 30 வயசு மனிதனாக மாற்றிவிட்டது. அவன் ஒரு ஹோட்டலில் வேலை கிடைத்தது. மாதம் 3000 சம்பளம். அவன் முதல் சம்பளம் வாங்கிய நாள் அவன் கையில் பணம் இருந்தது. ஆனால் அவன் கண்களில் கண்ணீர் இருந்தது. அவன் வீட்டுக்கு வந்தான். அவன் அம்மாவிடம் பணத்தை கொடுத்தான். ஆதவன், அம்மா, இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீங்க. அவன் அம்மா அந்த பணத்தை பார்த்து அழ ஆரம்பித்தாள். அது ஒரு துக்க கண்ணீர் இல்லை, அது ஒரு பெருமை கண்ணீர். அந்த நாள் முதல் ஆதவன் ஒரு விஷயம் புரிந்து கொண்டான். இந்த உலகம் ஒரு ஆணின் கண்ணீரை மதிக்காது, அவன் சாதனையைத்தான் மதிக்கும். நாட்கள் கடந்து போனது. ஆதவன் வேலை செய்தான். பகலில் வேலை, இரவில் யோசனை. அவன் தூங்கவில்லை. ஏனெனில் அவன் கனவுகள் தூங்கவில்லை. ஒரு நாள் அவன் நண்பன் கேட்டான், நண்பன், டேய் ஆதவா, நீ எப்பவும் சிரிக்கவே மாட்டேங்கிற, உனக்கு கஷ்டமா இல்லையா? ஆதவன் சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் சந்தோஷம் இல்லை. அவன் மெதுவாக சொன்னான், ஆதவன், ஒரு ஆணுக்கு கஷ்டம் இல்லாத நாள் இருக்காது. ஆனால் அவன் அதை காட்ட மாட்டான். இந்த உலகம் ஒரு பெண் அழுதால் அவளை ஆறுதல் கூறு. ஆனால் ஒரு ஆண் அழுதால் அவனை பலவீனமானவன் என்று சொல்லும். அதனால்தான் பல ஆண்கள் அழுவதையே நிறுத்தி விடுகிறார்கள். ஆதவன் அவன் வலியை யாரிடமும் சொல்லவில்லை. அவன் தனியாக தாங்கினான். ஏனெனில் அவன் தெரியும், அவன் உடைந்தால் அவன் குடும்பம் உடைந்துவிடும். ஒரு இரவு அவன் தனியாக அமர்ந்து கொண்டிருந்தான். அவன் மனசு கேள்வி கேட்டது, ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் தருது? அவன் அமைதியாக இருந்தான். பின்னர் அவன் சொன்னான், ஆதவன், இந்த வாழ்க்கை என்னை உடைக்கவில்லை, என்னை வலிமையாக்குது. அந்த நாள் முதல் அவன் ஒரு முடிவு எடுத்தான். அவன் வேலை மட்டும் செய்ய மாட்டான், அவன் வாழ்க்கையை மாற்றுவான், அவன் விதியை மாற்றுவான். ஆனால் வாழ்க்கை இன்னும் ஒரு சோதனை அவனுக்காக காத்திருந்தது. அவன் வாழ்க்கையில் ஒருத்தி வரப்போகிறாள். அவள் அவனின் பலமா ஆகப் போகிறாளா அல்லது அவனின் பலவீனமா ஆகப் போகிறாளா? ஒரு ஆணின் வாழ்க்கையில் அவன் குடும்பம்தான் காதல், அவன் பொறுப்புதான் முதல் கனவு,
அவன் வழிதான் அவன் ஆசிரியர். இது ஒரு சாதாரண மனிதனின் கதை இல்லை, இது ஒரு ஆண் உருவாகும் கதை. ஒரு ஆண் வாழ்க்கையில் எல்லா வலியையும் தாங்க முடியும். ஆனால் அவன் மனசை நம்ப வைத்த ஒருத்தி அவனை உடைத்தால் அந்த வலி அவனுடைய உயிரையே உடைக்கும். ஆதவன் இப்போது 19 வயது. அவன் இன்னும் அதே ஹோட்டலில் வேலை செய்தான். ஆனால் அவன் மனதில் ஒரு பெரிய கனவு இருந்தது. நான் ஒரு நாள் பெரியவன் ஆகணும், என் அம்மா அப்பா பெருமையாக வாழணும். ஒரு நாள் அவன் ஹோட்டலுக்கு ஒரு புதிய பெண் வேலைக்கு வந்தாள். அவள் பெயர் ரோஜா. அவள் கண்களில் ஒரு சோகமும் இருந்தது, அவள் சிரிப்பில் ஒரு வலியும் இருந்தது. அதை ஆதவன் மட்டும் கவனித்தான். முதல் நாள் அவர்கள் பேசவில்லை. 2ஆம் நாள் ஒரு சிறிய புன்னகை. 3ஆம் நாள் ஒரு சிறிய வணக்கம். அதுவே ஒரு புதிய உணர்ச்சியின் ஆரம்பம். நாட்கள் கடந்து போனது. ஆதவன் மற்றும் ரோஜா நல்ல நண்பர்களானார்கள். அவர்கள் வேலை செய்யும்போது பேசுவார்கள், சிரிப்பார்கள், ஒருவரின் வலியை ஒருவர் மறப்பார்கள். ஒரு நாள் ரோஜா கேட்டாள், ரோஜா, ஆதவா, நீ எப்பவும் இவ்வளவு அமைதியாக இருப்பே, உனக்கு கனவுகள் இல்லையா? ஆதவன் சிரித்தான். அவன் மெதுவாக சொன்னான், ஆதவன், என் கனவுகள் இருக்குது, ஆனால் அதை நிறைவேற்ற நான் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கேன். ரோஜா அவனை பார்த்தாள். அவள் கண்களில் மரியாதை இருந்தது. அந்த நாள் முதல் ரோஜா ஆதவனை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாள். ஆதவன் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு மனிதர் அவனை புரிந்து கொண்டார். அவன் வழியை அவன் சொல்லாமலே புரிந்து கொண்டார். ஒரு நாள் இரவு வேலை முடிந்து அவர்கள் இருவரும் வெளியே நடந்து சென்றார்கள். அந்த நேரம் ரோஜா கேட்டாள், ரோஜா, ஆதவா, நீ சந்தோஷமா இருக்கியா? ஆதவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பின்னர் சொன்னான், ஆதவன், நான் சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு பதில் ரோஜாவின் மனசை உடைத்தது. ஏனெனில் அவள் புரிந்து கொண்டாள், இந்த மனிதன் வாழ்க்கையை சுமந்து கொண்டு நடக்கிறான். நாட்கள் மாதங்களாக மாறின. அவர்களின் நட்பு காதலாக மாறியது. ஆதவன் முதல் முறையாக வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பித்தான். அவன் சிரிக்க ஆரம்பித்தான். அவன் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தான். அவன் நினைத்தான், இதுதான் என் வாழ்க்கையின் திருப்பம், இனி எல்லாம் நல்லதாக நடக்கும். ஆனால் வாழ்க்கை ஒரு ஆணுக்கு சந்தோஷத்தை நீண்ட நாட்கள் தராது, அது அவனை மீண்டும் சோதிக்கும். ஒரு நாள் ஆதவன் வேலைக்கு வந்தான். ரோஜா அங்கு வரவில்லை. அவன் நினைத்தான், இன்று அவளுக்கு விடுமுறை இருக்கும். ஆனால் அடுத்த நாள் அவள் வரவில்லை. 3ஆம் நாள் அவள் வரவில்லை. ஆதவன் பயந்தான். அவன் அவளது வீட்டுக்கு போனான். அங்கு அவன் பார்த்த காட்சி அவனுடைய உலகத்தையே உடைத்தது. ரோஜா ஒரு காரில் இருந்து இறங்கினாள். அவளுடன் ஒரு பணக்கார இளைஞன் இருந்தான். அவன் அவளது கையை பிடித்திருந்தான். ஆதவன் அங்கு நின்றபடியே உறைந்தான். அவன் இதயம் மெதுவாக உடைந்தது. ரோஜா ஆதவனை பார்த்தாள். ஆனால் அவள் கண்களில் அந்த பழைய காதல் இல்லை. அவள் மெதுவாக சொன்னாள், ரோஜா, ஆதவா, இதுதான் என் வாழ்க்கை. நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். நான் உன்னோட இருக்க முடியாது. அந்த வார்த்தைகள் ஆதவனை மனம் உடைந்தது போல இருந்தது. அவன் கேட்டான், ஆதவன், அப்போ நம்ம காதல்? ரோஜா அமைதியாக சொன்னான், ரோஜா, அது ஒரு உணர்ச்சி மட்டும், வாழ்க்கை இல்லை. அந்த ஒரு நிமிடம் ஆதவன் முழுவதும் உடைந்தான். ஆனால் அவன் அளவில்லை. ஏனெனில் ஒரு ஆண் அவன் அதிகமாக உடைந்தபோது அவன் அழமாட்டான். அவன் அமைதியாகி விடுவான். அவன் மெதுவாக திரும்பி நடந்தான். அவன் மனசு கேட்டது, நீ ஏன் இன்னும் உயிரோடு இருக்க? ஆனால் அவன் உள்ளம் சொன்னது, நீ தோற்கவில்லை, நீ கற்றுக்கொண்டாய். அந்த நாள் ஆதவன் ஒரு உண்மை புரிந்து கொண்டான். சிலர் நம் வாழ்க்கையில் வருவது நம்முடன் வாழ அல்ல, நம்மை வலிமையாக்கத்தான். அவன் அந்த நாள் முதல் ஒரு முடிவு எடுத்தான். அவன் இனி யாருக்காகவும் வாழ மாட்டான். அவன் கனவுகளுக்காக மட்டும் வாழ்வான். ஒரு ஆண்
காதலில் தோற்றால் அவன் வாழ்க்கையில் வெல்ல ஆரம்பிப்பான். ஆதவன் அவன் வழியை அவன் பலமாக மாற்ற ஆரம்பித்தான். ஆனால் வாழ்க்கை இன்னும் ஒரு பெரிய வாய்ப்பை அவனுக்காக காத்திருந்தது. அது அவனின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப் போகிறது. ஒரு ஆண் உடையும் போது அவன் முடிவடைவதில்லை, அவன் புதிதாக உருவாக ஆரம்பிக்கிறான். ஒரு ஆண் அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தாலும் அவன் இன்னும் நிற்க முடியும். ஆனால் அவன் நம்பியவர்கள் அவனை துரோகம் செய்தால் அவன் உள்ளம் முழுவதும் எரியும். ரோஜா ஆதவனை விட்டு சென்ற நாள் முதல் ஆதவன் மாறிவிட்டான். அவன் சிரிப்பை நிறுத்திவிட்டான். அவன் உணர்ச்சிகளை பூட்டி வைத்து விட்டான். அவன் இப்போது ஒரு விஷயத்திற்காக மட்டும் வாழ்ந்தான், அவன் கனவு. அவன் அந்த ஹோட்டல் வேலையை விட்டு வெளியேறினான். அவன் ஒரு சிறிய கம்பெனியில் டெலிவரி பாயாக சேர்ந்தான். மாதம் 8000 சம்பளம், பகலில் வேலை, இரவில் அவன் கற்றுக்கொண்டான். நாட்கள், மாதங்கள், வருடங்களாக மாறின. ஆதவன் இப்போது 25 வயது. அவன் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அவன் டெலிவரி பாய் இல்லை, அவன் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர். அவன் ஒரு ஸ்மால் டீ ஷாப் ஆரம்பித்தான். அவன் கடுமையாக உழைத்தான். அவன் தூங்கவில்லை, அவன் சோர்வடையவில்லை. ஏனெனில் அவன் வழி அவனை ஓட வைத்தது. ஒரு நாள் அவன் டீ ஷாப் முன்னால் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியவர் ரோஜா. ஆதவன் அவளை பார்த்தான். ஆனால் இந்த முறை அவன் மனசு உடையவில்லை. ஏனெனில் அவன் இப்போது பலமானவன். ரோஜா அவனை பார்த்து மெதுவாக வந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் இருந்தது. ரோஜா, ஆதவா எப்படி இருக்கு? ஆதவன் அமைதியாக சொன்னான். ஆதவன் நல்லா இருக்கேன். அவள் அழ ஆரம்பித்தாள். ரோஜா, நான் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டேன். ஆதவன் அமைதியாக இருந்தான். ரோஜா சொன்னாள், ரோஜா, நான் உன்னை விட்டு போனவன். அந்த பணக்காரன் அவன் என்னை காதலிக்கவே இல்லை. அவன் ஏற்கனவே மேரீடு. ஆதவன் அதிர்ச்சி அடைந்தான். ரோஜா தொடர்ந்தாள். ரோஜா, அவன் என்னை ஏமாத்திட்டான். அவன் இன்னொரு பெண்ணுடன் தவறான உறவில் இருந்தான். நான் அவனுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கேன். அவள் அழுதாள். ரோஜா, நான் உன்னை விட்டு போனதுக்காக இப்போ தினமும் தண்டனை அனுபவிக்கிறேன். ஆதவன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் மனசு கேட்டது, இவள் திரும்ப வரணுமா? ஆனால் அவன் வாழ்க்கை அவனுக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுத்தந்தது. அவன் மெதுவாக சொன்னான். ஆதவன், ரோஜா, நீ என்னை விட்டு போன நாள் நான் உடைந்தேன். ஆனால் அந்த உடைச்சல் தான் இன்று என்னை உருவாக்கியது. ரோஜா அழுதாள். ரோஜா, நான் உன்னோட மீண்டும் வாழணும் ஆதவா. இதுதான். ஆதவன் சில வினாடிகள் அமைதியாக இருந்தான். பின்னர் அவன் சொன்னான். ஆதவன், ரோஜா, நான் உன்னை மன்னிக்கிறேன். ஆனால் நான் உன்னை மீண்டும் காதலிக்க முடியாது. ரோஜா அங்கு நின்றபடியே அழுதாள். ஆதவன் அமைதியாக சொன்னான். நீ என்னை விட்டு போன நாள் நான் ஒரு சாதாரண மனிதன். இன்று நான் உருவாக்கிய மனிதன். நீ என்னை விட்டு போனது என் வாழ்க்கையின் முடிவு இல்லை, அது என் வாழ்க்கையின் ஆரம்பம். ரோஜா அவனை பார்த்து அமைதியாக திரும்பி நடந்தாள். அவள் இப்போது புரிந்து கொண்டாள். அவள் இழந்தது ஒரு மனிதன் இல்லை, ஒரு மதிப்பு. ஒரு ஆண் அவன் காதலில் தோற்றாலும் அவன் வாழ்க்கையில் வெல்ல முடியும். ஒரு ஆண் அவன் அழாமல் தாங்கிய வலு ஒரு நாள் அவனை உயரத்திற்கு கொண்டு போகும். ஆதவன் இப்போது ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன். அவன் அம்மா அவன் கட்டிய வீட்டில் சந்தோஷமாக வாழ்கிறாள். அவன் அப்பா அவனை பார்த்து பெருமையாக சிரிக்கிறார். ஆதவன் இன்னும் சில நேரங்களில் அமைதியாக அமர்ந்து வானத்தை பார்க்கிறான். ஏனெனில் அவனுக்கு தெரியும், ஒரு ஆணின் உண்மையான வெற்றி அவன் வழியை வென்ற நாள்தான்.